ஒத்துக்காது, xenograph ஒத்துக்காதப்ப நம்ம உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? சிம்டம்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். அந்த மாற்றறுவை சிகிச்சை ஒத்துக்கொள்ளாத சமயத்தில் நம் உடலில் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? சிம்பிளானது சொல்லிட்டே வரேன். ஸ்ப்ளீனோமிகாலி, கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம். ஸ்ப்ளீனோமிகாலி, மண்ணீரலில் வீக்கம் ஏற்படலாம். ஹெபாட்டோமிகாலி, கல்லீரலிலே வீக்கம் ஏற்படலாம். அனீமியா, decrease in the number of RBC, RBC இன் எண்ணிக்கையானது குறையலாம். பிலிரூபின், increased bilirubin synthesis, இரத்தத்திலே பிலிரூபினின் அளவானது அதிகரிக்கலாம். ஸ்கின் rashes, தோலிலே பொறியாக வரலாம், தோல் பாதிக்கப்படலாம். ரொம்ப முக்கியம், ஸ்ப்ளீனோமிகாலி மண்ணீரல் வீங்கிவிடும். ஹெபாட்டோமிகாலி கல்லீரலில் வீக்கம் ஏற்படலாம். அனீமியா, decrease in the number of RBC, RBC இன் எண்ணிக்கை குறையலாம். increased bilirubin synthesis, பிலிரூபினின் அளவானது அதிகரிக்கலாம். ஸ்கின் rashes, உடம்புல அங்கங்க சுரிப்படை மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. skin become very thin, emaciation, அந்த உறுப்பானது மெல்லியதாக மாறலாம். bile duct affect ஆகலாம். அந்த பைல் சொன்ன பாருங்க, இந்த நீரை எடுத்துக்கொள்ளக்கூடிய குழாயானது பாதிக்கப்படலாம். இது மாதிரி சிம்டம் கொடுத்துருப்பா. 5 சிம்டம் பரீட்சையில எதிர்பார்ப்பா. 5 into 1 5 மார்க். அப்ப வேற யார்கிட்டயும் தானே கிட்னியை நம்ம புடுங்கி வச்சுட்டோம்னா, நம்ம உடம்பு ஒத்துக்கலைன்னா இதை போன்ற விளைவுகள் ஏற்படும். அப்ப எப்படி சார் அடுத்த வாழ்க்கையில கிட்னி அவுட் ஆயிடுது, எனக்கு ஐடென்டிக்கல் ட்வின் இல்ல, அடுத்த வாழ்க்கையை தான் புடுங்கி வச்சுக்கணும், அப்ப எப்படி சார் அதை பண்ணுவோம்? How this graft rejection is prevented? graft rejection எப்படி prevent பண்றது? ஒத்து போகாததை எவ்வாறு தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, ரெண்டு பேரோட blood குரூப்பை மேட்ச் பண்ணுவா. இப்ப நான் இருக்கேன், இது மாதிரி கேமராமேன் சார் நின்னுட்டு இருக்கார். எனக்கு ஏதோ ஆயிடுத்து, கேமராமேன் சார் பாசமா கிட்னியை தரேங்கிறார். அங்க ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கான், அனுஜ், அவன் தரேங்கிறான். இந்த பக்கம் போன எல்லாம் இன்னொரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த குழந்தை தரேங்கிறான். அன்மோல், இந்த குழந்தை ஒரு கிட்னி தரேங்கிறான், கேமராமேன் சார் ஒரு கிட்னி தரேங்கிறாரு, இந்த குழந்தை ஒரு கிட்னி தரேங்கிறான். எல்லாரும் ஆசா மேல பாசத்துல தூக்கி போடுறேங்கிறான். அப்ப ஒத்துக்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, ரெண்டு பேரோட பிளட்டை மேட்ச் பண்ணுவா. நான் பி பிளட் குரூப், எய்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, நின்னுட்டு இருக்க கேமராமேன் சாரும் பி பிளட் குரூப், நானும் பாசிட்டிவ், அந்த சாரும் பாசிட்டிவ். சோ நான் பி பாசிட்டிவ், சாரும் பி பாசிட்டிவ். we always be positive. நம்ம எப்பயுமே பி பாசிட்டிவா இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் blood மேட்ச் ஆயிடுச்சு, RH மேட்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, என் வயத்துல கொஞ்சம் சதையை கழிப்பா, அந்த அவர்கிட்ட கொஞ்சம் சதையை பிச்சு பொச்சக்குன்னு ஒட்ட வைப்பா. அப்ப டிஷ்யூ மேட்சிங் ஆயிடுது, திசுவானது ஒத்துக்கொண்டு விட்டது. அதுக்கப்புறம் வயத்தை டர்ன்னு கிழிச்சு அவரோட கிட்னியை பிடிங்கி வச்சிருவோம். வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்க ஏரியால ரேடியேஷன் கொடுத்து உள்ள இருக்க டிஷ்யூஸ்லாம் அப்படியே அழிப்பாங்க. ஏன்னா முதல்ல ஃபைட் பண்றது அந்த கோழை படலம் தான் ஃபைட் பண்ணும். கோழை படலத்துக்கு அப்படியே ரேடியேஷன் தருவா. அதுக்கப்புறம் என்னுடைய இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்காக இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் சைக்ளோஸ்போரின் அப்படின்னு ஒண்ணு குத்துவோம். இத குத்தின அப்புறமா என்ன ஆகும்னா, என் உடலில் நோய் எதிர்ப்பு திறனானது குறைந்து விடும். அப்ப அந்த உள்ள வச்ச கிட்னியோட யாரான்னு ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்றதுக்கு என் உடம்புலயே தெம்பு இல்லாத சமயத்துல வேற வழி இல்லைன்னா, what cannot be cured must be endured, தீர்க்க முடியாத சிலவற்றை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற வருத்தத்தில் வேற வழி இல்லாமல் கேமராமேன் சார் கொடுத்த கிட்னியை என்னோட உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கும். again I start dancing, கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் கிராஃப்ட் ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றது. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெனடிக் பேசிஸ் ஆஃப் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். இப்பொழுது அறிவியலில் அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக எந்த ஜீன் இதை கண்ட்ரோல் பண்றான்னு கண்டுபிடிச்சிருக்கா. சில 1 மார்க் மட்டும் சொல்றேன். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது சுண்டலி குட்டியில MHC, மேஜர் histocompatibility complex. The genes present in the 6th homologous pair of சுண்டலி குட்டி controls tissue matching. சுண்டலியிலே இந்த உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் 6வது குரோமோசோமில் உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர். அதுக்கு பேர் MHC னு பேர், மேஜர் ஹிஸ்டோகம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் னு பேர். மனுஷால எடுத்துட்டேன்னா HLA ஆன்டிஜன், ஹியூமன் லியூகோசைட்டிக் ஆன்டிஜன் னு பேரு. அதுவும் 6வது குரோமோசோம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா. ரெண்டு பேருக்குள்ள டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணனும் நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த 6வது குரோமோசோம்ல இருக்க ஜீன் பர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். அவளுக்கு எந்த கிட்னியை வாங்கிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, உங்க புக்ல கொடுத்திருப்பா, array of genes or array of alleles control tissue matching
is said to be haplotype. ஆறாவது குரோமோசோமில் உள்ள ஏராளமான ஜீன்கள், குரூப் ஆஃப் ஜீன்கள் நம் உடலில் திசுமாற்று அறுவை சிகிச்சையை கட்டுப்படுத்துவார்கள். அது ஒத்தரா இருக்க மாட்டா, கொத்தா இருப்பா, அவளுக்கு பேரு ஹாப்ளோடைப்னு பேரு. ஐடென்டிக்கல் ட்வின் அலோன் possesses identical haplotype. ஒத்த இரட்டையர்களில் மட்டுமே இந்த ஹாப்ளோடைப் ஆனது ஒன்றாக காணப்படும். அப்ப ஐடென்டிக்கல் ட்வினுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேட்சிங் இருக்கும். ஆட்டோகிராஃப் 100% சக்சஸ், ஐசோகிராஃப் 100% சக்சஸ். பாக்கி எந்த ஒரு கிராஃப்டிங் எடுத்துட்டாலும் 100% அஷூரன்ஸ் வருவதற்கான பாசிபிலிட்டி இல்ல. இந்த ஜெனடிக் பேசிஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் क्वेश्चन. அதுதான் இதே மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. நீங்க கான்சென்ட்ரேட் பண்றப்ப பாட்னி ஜுவாலஜி எடுத்துட்டேன்னா நல்ல மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவா எல்லா பாடத்தையுமே படிச்சாங்க. அப்படி இல்ல சார் லிமிட்டடா மார்க் போறோம் அப்படின்னா தட் இஸ் 125 மார்க் போறோம் அப்படின்னு பிளான் பண்றவா பாட்னியை பொறுத்தவரையும் 1-2 நல்லா வச்சுக்கோ. if you want to score 150 out of 150 எல்லாத்தையுமே தான் படிச்சாங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சோண்டு வாங்கினா போறோம், கொஞ்சம்னா நான் ஒன்றும் சொல்லல, தட் இஸ் கிட்டத்தட்ட 150க்கு 150 வாங்கணும்னா எல்லாம் படிச்சுடுங்கோ. 125 வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு செலக்ட் பண்ணினால் போறோம். என்னைக்குமே you should not select the questions, you should select the lessons. கொஸ்டினை செலக்ட் பண்ணி படிக்க கூடாது, படிச்சா ஒரு பாடத்தை ஃபுல்லா படிக்கணும். பாட்னி 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 5ஆம் பாடம் ஃபுல் you score 69 out of 75. இது பாட்னி. ஜுவாலஜி 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் 5ஆம் பாடம் தரவு பண்ணேன்னா you score 55 out of 75. அப்ப பாட்னில 3 பாடம், ஜுவாலஜில 4 பாடம் தரவு பண்ணேன்னா யாரு சுமாரா படிக்கணும்னு நினைக்கிறோமே அவ அத்தனை பேருமே இது ரெண்டையும் கூட்டினேன்னா 124 out of 150 வாங்கிடலாம். அப்ப 50% of the syllabus படிச்சாலே you score more than 80% of the marks. பட் MBBS போகணும் ட்ரை பண்றவா எல்லாத்தையும் நீங்க படிச்சாலும் அப்பதான் you get 150. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்ஸ் a lot. இதற்கு பர்மிஷன் அளிச்ச எங்க பள்ளிக்கூடத்துக்கும் இதற்கு உதவி என்னுடைய நண்பருக்கும் இந்த JTV சேனல் ப்ரொப்ரைட்டர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் a lot. Thank you very much. Good night.